அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்று வார்த்தைகள் தானே வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை என்ற தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். அது என்ன அந்த வார்த்தைகள்? ஸோ ஒரு வார்த்தைகளினால் பலவிதமான நேர்மறையான எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்ன எதிர்மறையான நேர்மறையான விளைவுகள் என்றால், ஒரு வார்த்தையினால் ஒரு குடும்பமே பிரிந்திருக்கிறது, ஒரு குடும்பமே சேர்ந்திருக்கிறது, நண்பர்கள் பிரிந்திருக்கிறார்கள், நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், காதலர்கள் பிரிந்திருக்கிறார்கள், காதலர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், உலகமே பிரிந்திருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு மிகவும் சக்தி இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளை பற்றி தான் நான் இப்போது உங்களிடம் பகிர நான் ஆசைப்படுகிறேன். உதாரணமாக, ஒரு ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ராஜு, குமார் என்ற நண்பர்கள். இவர்கள் 2 பேருமே விவசாய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள். தன் விளைநிலங்களில் ஏதோ ஒரு விவசாயத்தை, ஏதோ ஒரு தொழிலை, நெற்பயிரோ வாழையோ பருத்தியோ ஏதோ ஒன்று போட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய நபர்களாக இருந்து வருகிறார்கள். இப்படித்தான் ஒரு நாள் குமார் என்ற அந்த நண்பர் தன்னுடைய நிலத்தில் ஏறிட்டு விழுது நெற்பயிரை பயிரிடுகிறார். அவ்வாறு பயிரிட்டு அந்த நெற்பயிர் உரம் வச்சு தண்ணீர் பாய்ச்சி நல்ல விளைச்சலை கொடுத்து அது அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இப்படி தயாராக இருக்கும்போது அந்த குமார் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு பெரிய புயல் அடிக்குது, ஒரு பெரிய மழை. ஸோ அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த நெற்பயிர்கள் தண்ணில் விழுந்து சேதமடைஞ்சு அவருக்கு பெரிய நஷ்டம். ஸோ இதனால் அவர் மனமுடைஞ்சி ரொம்ப கவலைக்கடைஞ்சி எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறது, எப்படி நம்மளுடைய கடனெல்லாம் அடைக்கிறது என்று அவர் தன்னுடைய மனதில் எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது இதை பார்க்கிறார் அவருடைய நண்பர் ராஜு என்பவர். அவர் அவர் தோலை தட்டி, நண்பா, நீ கவலைப்படாதே, இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் மீள முடியும், உன் மீது நீ நம்பிக்கை வை, ஸோ நீ கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவேன்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை அவருடைய நண்பர் ராஜு குமாரிடம் சொல்லுகிறார். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு தன்னுடைய அடுத்த முயற்சியை மேற்கொண்டு பலவிதமான கருத்துக்களை பிறரிடம் கேட்டு தன்னுடைய விளைநிலங்களில் கரெக்டான பயிரை விட்டு பருவ காலங்களுக்கு ஏற்றவாறு அவர் பிளான் பண்ணி அவர் வெற்றி அடைகிறார். ஸோ இதுதான் வார்த்தையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக நான் உதாரணமாக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். எப்படி அந்த நண்பர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் அவருக்கு ஆறுதலாக அவர் அடுத்த நிலைக்கு போவதற்கு துணையாக இருந்தாரோ, அதற்கு முக்கியமாக அமைந்தது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். ஸோ வார்த்தைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா வார்த்தைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கக்கூடியது. உலகில் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். பல உண்மையான கருத்துக்கள் இந்த உலகில் இருக்குது. உதாரணமாக நம்ம மகாத்மா காந்தியை எடுத்துக்கலாம். அவர் அஹிம்சா மற்றும் சுதந்திரம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம இந்திய நாட்டுக்கே விடுதலை வாங்கி கொடுத்தார். அவரது எளிமையான உரைகளும் வார்த்தைகளும் தான் மக்கள் மனிதரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ தான் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாய் நாட்டுக்காக, விடுதலைக்காக அவர்கள் பாடுபட்டார்கள், விடுதலையும் வாங்கி தந்தார்கள். அங்கே இருக்கிறது அவருடைய எளிமையான வார்த்தைகளும் அவர் யூஸ் பண்ண அஹிம்சா, சுதந்திரம் போன்ற வார்த்தைகள் தான்.
அடுத்த உதாரணமாக நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா தன்னுடைய சமத்துவம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர் நடத்திய போராட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இதெல்லாம் நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான வார்த்தைகளுக்கு உதாரணமாக நான் சொன்னேன். எதிர்மறையாக ஒரு சில வார்த்தைகள் இருக்கின்றது. உதாரணமாக நமது ஹிட்லரை எடுத்துக்கலாம். அவர் தீவிர பிரச்சார வார்த்தைகள் என்னன்னா, நாசிசம் கருத்துக்களை ஊட்டி தான் அவர் உலக போருக்கே வழிவகுத்தார். ஏன் உதாரணமாக நம்ம விளம்பர மீம்ஸுகளே பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஒரு சில வார்த்தைகள்னால்தான் அரசியல் சட்ட அமைப்புகளே மாறுகின்றன. மக்களுக்கு விழிப்புணர்வுகளே ஒரு சில வார்த்தைகளால் தான் விழிப்புணர்வுகள் வருகின்றன. ஸோ வார்த்தைகளுக்கு நம் உலகில், நம் இடத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். ஸோ அதனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதனால் அந்த குடும்பத்தில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த மனித மனத்தை மாற்றி அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையில் திசையும் மாற்றக்கூடியது. எனவே நாம் பேசும் வார்த்தைகளை மிகுந்த கவனமாக செலுத்த வேண்டும், அதை உபயோகிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.